श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। हर्तुं कुम्भे विनिहितकरः साधु हय्यङ्गवीरं दृष्ट्वा दामग्रहणचटुला मातरं जातरुं पायादेशप्रचलितपदो नापगच्छन् तिष्ठन् मिथ्याङ्गोपहासपतिनयने मेलयन् विश्वगोप्ता। பராங்குச பாகவத உபன்யாசத்திலே இரண்டாவது பகுதியில் இரண்டாவது நாள் இன்றைய தினம். இதற்கு முன்பு குறவை ஆட்சியரோடு கோத்ததும் கொன்ன முன்னேந்தியதும் என்கிற இந்த பதிகத்துல முதல் இரண்டு பாசுரங்களுடைய அர்த்தங்களை அனுபவித்தோம். அடுத்து மூன்றாவது பாசுரம், நிகரில் மல்லரை செற்றதும் நிறைவேற்றதும் நிகழ் நெடுங்கை சிகரமாகளிரட்டதும் இவை போல் மனமும் பிறவும் புகழ்கள் சோதி பிராந்தன் செய்கை நினைந்து புலம்பி என்றும் நுகர வைகள் வைக பெற்றேன் எனக்கென்னுவதுவே. சாமான்யமா பலன்கள்ல சொல்லுச்சு இட்ட பிராப்தி அனிட்ட நிவர்த்தி என்பதாக இரண்டு விதமாக சொல்லுகின்றோம். அனிட்ட நிவர்த்தி பூர்வகமான இஷ்ட பிராப்தியை தான் பலனாக ஒவ்வொருவருமே எதிர்பார்க்கின்றோம். இது லௌகிகமானது. அனிட்ட நிவர்த்தி என்பது நாம் விரும்பாத ஒன்று, அது நம்மிடத்துல இருந்ததுன்னாக்கா அது நம்ம விட்டு போகணும்னு பிரார்த்தனை பண்றது. உதாரணத்திற்கு நம்மிடத்துல வரக்கூடிய நோய், இது போகணும்னு தான் பிரார்த்தனை. இஷ்ட பிராப்தி ஐஸ்வர்யம் கைவல்யம் எல்லாமே மோட்ச பரியந்தமானவை எல்லாமே இஷ்ட பிராப்தியாக இருக்கு. இப்போ இதுக்கு முன் இரண்டாவது பாசுரத்துல சாதிக்கச்சு, நெய்யத்தோடு கடிந்த போது எனக்கு எவ்வுலகம் நிகரே, எனக்கு சமானமாக இந்த லோகத்துல எந்த லோகத்துல யார் இருக்கா அப்படின்னு மாத்தக்கிண்டு கேட்கிறேன். இப்படி கேட்கறதுக்கு அப்படி என்ன விசேஷம் தனக்கு இருக்கு அப்படின்னா, சதா கிருஷ்ணனுடைய லீலைகளை தியானம் பண்ணிட்டு இருக்கேன். கேய தீங்குழல் போதிற்றும் நிறைவேற்றும் கெண்டையொன் கண் வாச பூங்குழல் பின்னை தோள்கள் மணந்ததும் மற்றும் பலன்னு அந்த கண்ணனுடைய வேணு கானத்தை பற்றியும் ஆனிரை மேய்ச்சதை பற்றியும் எப்ப பார்த்தாலும் அந்த நப்பின்னை விராட்டியோடு மணந்ததை அவளோட ஒரு தழுவினதை இப்படிப்பட்ட ஒரு கண்ணனுடைய லீலைகளை அனுபவிச்சு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷத்தினால எனக்கு சமமா யார் இருக்கான்னு எப்பவுமே கர்வம் எப்ப வரும்னாக்க, ஐஸ்வர்யத்தினால கர்வம் வரும், கல்வியினால கர்வம் வரும், அபிஜாதி அதாவது உயர்குடி பிறப்புனால கர்வம் வரும். மூணு விதமான கர்வமும் இருக்கக்கூடாது வாஸ்தவமா. ஆனா ஆழ்வாருக்கு வந்த கர்வம் எப்படிப்பட்டதுன்னா, பகவத் அனுபவத்துல என்ன மாதிரி யார் இருந்துருக்கா, இந்த லோகத்துல யார் இருந்துருக்கா, இதுல ராத்திரியும் பகலும் அந்த கண்ணனையே நினைச்சுட்டு இருக்க. அதை நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கண்ணன் பெருமாளுக்கு தேவகிக்கு காண்பிச்ச மாதிரி தன்னுடைய விபவங்கள்ல நடந்த அத்தனை லீலைகளையும் ஆழ்வாருக்கு பிரத்யட்சமா காண்பிச்சிருக்கு. சுவாமி தேசிகன் கோபால விம்சதி சாதிச்சதும் அதே மாதிரி தானே தவிர அவரா எழுதினதுலாம் கிடையாது. அனுபவ பரிவாகத்தினால வந்ததுதான் இந்த கோபால விம்சதியும்.
இப்படி நான் அனுபவிச்சுருக்கேன், எனக்கு சமமாக யார் இருக்குன்னு. இது தாத்விக அகங்காரம் என்பதாக சொல்லுவார்கள். இது அகங்காரம்னாக்க அந்த துர்குணமாக சொல்லக்கூடிய ஹேய குணமாக சொல்லக்கூடிய அகங்காரம் இல்லை, இது மமதை இல்லை. அந்த பகவத் பக்தி பகவத் சேஷத்துவத்தை பிரகடனம் பண்றதான ஒரு நிலை இது. இப்ப எனக்கு ஆத்மீகன் நானிலஸ்தேன்னு தெய்வ சுவாமி தேசிகன் சாதிச்சுட்டு இருக்கார். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வரைச்சே எனக்கு நிகர் யாருமே இல்லைன்னு பெருமைப்படுகின்றார். சரி, வாஸ்தவம் தான், சந்தோஷம் இருக்கு. ஆனா இந்த பிரகிருதி மண்டலத்துல தானே மங்களாசாசனம் பண்றதெல்லாம் இருந்துருக்கு. இந்த அனுபவம் எல்லாம் பிரகிருதி மண்டலத்துல தானே இருந்துருக்கு. இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறவா யாருக்குதான் இந்த சந்தோஷம் மாத்திரமே இருக்குன்றது யாருக்கு இருக்கு? எல்லாருக்கும் எங்கேயானா ஒரு மூலையில ஒரு துக்கமும் இருக்கும். அந்த மாதிரி இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறவா இந்த ரஜஸ்தமசனுடைய சம்பந்தத்தினால, இந்த சத்துவகுணத்தினுடைய விருத்தினால சந்தோஷம் இருந்தாலும் கூட அந்த ரஜஸ்தமசனுடைய சம்பந்தத்தினால எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சிரமமும் இருக்கதான் இருக்கும். அந்த மாதிரி இவருக்கு ஏதான சிரமம் இருக்கோ என்னமோன்னு நாமெல்லாம் நினைக்க போறோமேன்றதுக்காக இந்த பாசுரத்துல சாதிக்கிற எனக்கு என் இனி நோவதுமே, எனக்கு எந்த விதமான வலியும் இல்லை, உபாதியும் இல்லை, எனக்கு எந்த சிரமமும் இல்லை அப்படின்னு சொல்றேன். இப்படி சிரமம் இல்லாததுக்கு காரணம் என்ன? நிகரில் மல்லரை சேற்றதும் நிறைவேற்றதும் நிகரில் மல்லரை சேற்றதும் என்பதாக சொல்லுகின்றார். நிறைமைத்ததுன்னு சொல்லச்சு போன பாசனத்திலேயே சொல்லிட்டார். கேயத்தீங்குழல் ஊதிற்றும் நிறைமைத்ததும் என்பதாக. இப்ப புனருக்தி ஆயிடுமே, இவருக்கு என்ன வேற என்ன தெரியாதுன்னு, இன்னொரு பெருமாளுடைய குணங்களை சொல்ல முடியாதுன்னு அதையே இதுக்காக நிறைமைத்ததும்னு சொன்னாங்க. இது திருஷ்டாந்தார்த்தமாக சொல்றேன். இது ஒரு உபமானத்துக்காக, எடுத்துக்காட்டாக, திருஷ்டாந்தத்துக்காக, சாதிசியத்துக்காக சொல்ற வார்த்தை. என்னன்னா போன பாசனத்துல நிறைவேற்றதும்னு சொல்லச்சே திவத்திலும் பசுநிறை மேய புகத்தி செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவைன்னு 10ஆம் ஆழ்வார் சாதிச்ச விஷயத்த மனசுல வச்சுட்டு திவத்திலும் அப்படின்னா இங்க திவத்திலும்னா பஞ்சம் யந்தமான பிரயோகம். இதுல திவத் அது சப்தமி யந்தமான பிரயோகம் இல்லை. திவத்தில் திவம்ன்றது ஸ்ரீவைகுண்டத்தை சொல்றது. ஸ்ரீவைகுண்டத்திலும் அர்த்தம் இல்லை, ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் அப்படின்னு அர்த்தம். இது அந்த ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் பசுநிறை, அந்த மாடு பின்னாடி போய் மாடு மேய்க்கிறதுல பெருமாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துருக்கான். அங்கதான் தன்னுடைய சௌசீரியத்தை பிரகடனம் பண்ண முடியும். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவா எல்லாருமே பரமசாமியம் உபைத்தின்னு பரமசாமியத்தை அடைந்தவர்களாக இருந்திருக்கா. சௌசீல்யம்ன்றது என்னது அப்படின்னு அந்த மந்தைசக நிரந்தரேன சம்ஸ்லேஷம் தான் சொல்றது. அப்போ மந்தால் யாருமே இல்லையே, ஆகையால் அந்த சௌசீல்ய குணத்துக்கு ஒரு வெளிப்பாடு ஏற்படக்கூடிய ஸ்தலமாக இருந்துருக்கிறது இந்த மாடு மேய்க்கிற இடம் தான்னு அதை காட்டிலும்னு பஞ்சம் எந்த பிரயோகத்துல சொன்னார். இப்ப என்ன சொல்ற நிறைவேற்றதுன்னு பெருமாள் எப்படி விருப்பத்தோட நிறைவேற்றதோ அனாயாசமாக மாடு பின்னாடி போயிட்டு ஒரு சிரமமும் படாமல் தம்பாட்டுக்கு அந்த கூட இருந்திருக்கிற கோபர்களோட விளையாடிட்டு அந்த மாடு மேய்ச்சிட்டு வந்த மாதிரிதான் மல்லர்களை துவம்சம் பண்ணினதும் பண்ணார். இதுக்காக ஒரு பெரிய சிரமம் எடுத்துக்கலாவ அப்படின்றதுதான் அந்த திருஷ்டாந்தத்துக்கு. அதுக்காக இந்த நிறைவேற்றதும்ன்றத இங்க கொண்டு வந்திருக்க. நிறைவேற்றதும்னா நிறைவேற்றது போலவே நிகரில் மன்னரை சேற்ற. நிகரில் மன்னரை சேற்றன்னா சாதாரணமா விவாதஸ்ட சமயோரேவ சோபத்தைன்னு சொல்லுது. கல்யாணம் பண்றதா இருந்தாக்கா இந்த பிள்ளாத்துக்காராலும் பிள்ளையாத்துக்காராலும் அந்த பொண்ணும் பிள்ளை எல்லாருக்குமே எல்லா விதத்திலையும் சமமாக இருந்தாதான் அது சோபிக்கும்னு சொல்லுவா. அதே மாதிரி விவாதம் ஒரு டிபேட்னு வந்ததுன்னாக்கா 2 பேரும் பண்றது ஒரு ஒருத்தர் ஒண்ணுமே தெரியாதவாள் இருந்து அவளோட ஒரு வாதம் பண்றதுல அர்த்தமே இல்லை.
அந்த மேல மேல போட்டி கிரமத்துல சொல்லிட்டு போனாதான் அது சோபிக்கும். அதே மாதிரி யுத்தத்திலையும் பார்த்தோம்னாக்கா ஒருத்தர் சமமாக இருக்கணும். ராவணன் தாம் பெரிய பராக்கிரமசாலின்னு நினைச்சுட்டு இருக்கான். ராமனோட சண்டை போட்ட பிற்பாடு அவன் நினைச்சிட்டு போறான், ஓ ராமனா இவன் வாஸ்தவம் தான், எல்லாரும் சோர்பனுக்கு சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான்னு தான் நேருக்கு நேர் சண்டை போட்ட பிற்பாடு தெரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி யுத்தம் பண்றதுல, அதுலயும் மல்யுத்தம் பண்றதுல அவளுக்கு சமமா இன்னொருத்தர் இருந்து மல்யுத்தம் பண்ணாதான் அது சோபிக்கும். இவன் என்ன பண்றான், இந்த முஷ்டிகன் சாமூரன் 2 பேரும் அந்த பெரிய அங்கணத்துக்குள்ள வந்திருக்கா, இந்த மைதானத்துல வந்திருக்கா. இவன் மைதானத்துல நடுவுல இருந்துட்டு எல்லாரும் இந்த கேலரியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. கண்ணனும் பலராமனும் ஏதோ பெரிய விழா நடக்கப்பட்டு இந்த விழாவில் வேடிக்கை பார்க்கறதுக்கோசம் தான் கம்சன் நம்மளை கூட்டிருக்கான், அக்ரூடதுக்காக தான் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இவன் 2 பேரும் ஒரு ஓரத்தை உட்காந்து இருக்கான், கேலரியில உட்காந்து இருக்கான். தோலை தட்டிண்டு அவன் கேட்கிறான், கூப்பிடுறான், யாரானா என்னோட சண்டை போடுறதுக்கு இருக்காளா, யாரானா சண்டை போடுறதுக்கு இருக்காளா அப்படின்னு. அங்க மேல இருக்கிறவா மொத்த பேரும் பயந்து இவ்வளவு பராக்கிரமசாலி, இவனோட நாம எப்படி சண்டை போறது, யார் சண்டை போட முடியும்னு எல்லாரும் ஒதுங்கி 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 போயிட்டு இருக்கா. அவ முகம்லாம் பரிச்சயமான முகம், புது முகம் கண்ணனும் பலராமனும். கண்ணன் எதிரையும் பலராமன் எதிரையும் தோலை தட்டிண்டு யாரானா நீ சண்டைக்கு வரையா, நீ சண்டைக்கு வரையான்னு அவன் கேட்டு இருக்கான். அவன் கண்ணனும் கொஞ்ச நாளைக்கு வாங்கிட்டு பார்த்துட்டு இருக்கு. அவனுக்கே கண்ணனுக்கே ஒரு வெறுப்பேத்துற மாதிரின்னு இப்ப லௌகிக பாஷையில சொல்ற மாதிரி இவன் சொல்ற வார்த்தையை பார்த்தவனே தனக்கே சண்டை போடணும்னு தோணித்தான். கண்ணன் அந்த மைதானத்துள்ள இறங்கிட்டு பலராமரும் கூட இறங்கிட்டு இவன் 2 பேரோடய அவன் சண்டை போடுறாங்க. இத பார்த்துட்டே இருக்கலாம் மொத்த பேரும். யாரு அந்த மதுராப்பட்டினத்துல இருக்கிறவன் மொத்த பேரும் சொல்லிட்டு இருக்கா, நவயௌவனோன்முகி பூத சுகுமார தனுர்ஹரி வஜ்ரககில போக சரீரோயம் மகாசுரம் நசமம் யுத்தமித்யாஹு மதுராபுரயோஷிதா. இந்த பெண்களுக்கு தான் முதல்ல கண்ணனிடத்துல பரிவே ஏற்படும். சின்ன குழந்தை இருந்துருக்கான், பாலகனாக இருந்துருக்கான், இன்னும் எவ்வளவு பருவத்தையே அடைஞ்ச பாடு இல்லாம அந்த கண்ணன் வந்து போய் இந்த யுத்தம் மாதிரி இந்த மல்யுத்தம் பண்றதுக்கு இவனோட போய் இறங்கி நம்ம பார்த்த உடனே நான் சமம் யுத்தம், இந்த யுத்தம் சமமான யுத்தமாக இல்லை. இவன் சின்ன குழந்தை, அவனை பெரிய ஒரு வஜ்ரம் மாதிரி ஒரு கடினமான சரீரத்தோட எத்தனையோ பேரோட சண்டை போட்டவன். இது மல்யுத்தத்தை பார்க்கவே பார்க்காத குழந்தை, எங்கேயோ மாடு பின்னாடி போய் இந்த குழந்தை இது. இந்த குழந்தையும் அவனும் சண்டை போடுறதுன்றது எந்த விதத்திலையும் சமமே கிடையாது என்று அவர்கள் எல்லாரும் ரொம்ப விசாரத்தோட சொல்லிட்டு இருக்காடா. அந்த விசாரம் ஆழ்வாருக்கு வராதன்னா, ஆழ்வார் சாதிக்கிற நிகரில் மல்லரை செற்ற அப்படிப்பட்ட தனக்கு சமமாக ஆழ்வார் திருவள்ளத்துல என்ன அப்படின்னா, பெருமாளுக்கு எந்த விதத்திலையும் அந்த சாணூரனும் முட்டிக்கணும் சமமாக ஆகணும். தன்னை பொறுத்த வரைக்கும் பெருமாளை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் ஒன்னான காளியன் கூட அடிபணிந்து போனானே தவிர யாருமே பெருமாளிடத்துல இருந்து மீண்டு போனவன்றது கிடையாது. இந்த பெருமாளை அழிக்கணும்னு, கண்ணனை அழிக்கணும்னு அவர்களால கம்சனால ஏவப்பட்ட யாருமே மீண்டு போனவா கிடையாது. இவனும் பார்த்து நினைச்சிட்டு இருக்கான், இவன் நினைச்சிட்டு இருக்கா தனக்கு சமமாக கண்ணன் இல்லைன்னு. ஆனா கண்ணனுக்கு சமமாக இவெல்லாம் ஆக மாட்டா. அதையால எந்த விதத்துல எப்படி எடுத்துட்டாலும் லோக திருஷ்டியில ஜனங்கள் ஐயோ பாவம் சின்ன குழந்தையாட்டேன்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா இந்த ஞாபகங்களுடைய திருஷ்டியில பார்த்தோம்னா கண்ணனையோமா சண்டை போடுறதுக்கே வரும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நிகரில் மல்லரை செற்றதும் ஒரே கணத்துல இங்கேருந்து தூக்கி அடிக்கிறான். இன்னொரு கேலரியில ஒசர்ற கம்சன் உட்கார்ந்து இருக்கா. அந்த கம்சன் வரைக்கும் போகும்படியாக இந்த சாணூரனையும் முட்டிகனையும்
பலராமரும் கண்ணனுமாக யுத்தம் பண்ணி தூக்கி தூக்கி பந்து ஆடுற மாதிரி ஆடுறது பாக்குறான். மல்லரை சென்றதும் அவளுடைய சரீரத்துல ஜீவன் இல்லாதபடி பண்ணிட்ட. அப்படி பண்ண ஒரு பராக்கிரமத்தை நினைச்சு பார்த்து நிறைமேற்றதுன்றதுக்கு, இந்த நிறைமேய்ப்பதற்கும் மாடு மேய்க்கிறதுக்கு எந்த ஒரு சிரமமும் படலையோ ஆயாசப்படலையோ, அதே மாதிரி இவர்களோட சண்டை போடுறதுக்கும் ஒரு பிரயாசமும் பெருசா விசாரப்படாமல் அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டே அப்படின்றது ஆழ்வாருடைய அனுபவம். நீள் நடுங்கை சிகரமாக களிரிட்டதும் இவை போல் வனவும் பிறவும். உலகில் போக விடாத பண்ணணும்னு பார்த்தோம். அந்த அங்கணத்துக்குள்ள வந்த பிற்பாடுதானே இவனோட சாண்டவரோடனோடையோ கொட்டிகளோடையோ சண்டை போட்டு கண்ணனை வதம் பண்றதுன்னு பார்க்கணும்னு கம்சனுடைய எண்ணமா இருந்தது. உள்ளே போக விட்டாத பண்ணு. உள்ள போறதுக்கு முன்ன அந்த கோலையாம்பிடம்ன்ற ஒரு யானை, அந்த யானையை கொண்டு துவம்சம் பண்ணணும்ல. அந்த யானைய மதம் பிடிச்ச யானை இவாளை போக விட்டாத பண்ணணும். அப்ப அந்த யானை மேல ஏறி நின்று ஓரானை கொம்பசிச்சு ஓரானை கோள்விடுத்த ஸ்ரீரானைன்னு மங்களாசாசனம் பண்ற இந்த குவலையாபிடம்ன்ற யானைய துவம்சம் பண்ண கொம்பசித்த நிகில் நடுங்கை சிகரமாக களிரட்டதும். அந்த தும்பிக்கை சாதாரணமா இருந்துருக்கா அப்படின்னா ரொம்ப நீண்டதாக இருந்துருக்குன்னா, இந்த இடத்துல ரெண்டு விசேஷனும் போட்டிருக்கேன். சமானமான அர்த்தம் தான். நீள் நெடும் கை. நெடும் கை அப்படின்னாலே பெரிய நீளமான கையில் தான் அர்த்தம். நீள் நெடும் கை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க இப்ப ரெண்டும் சமான அர்த்தம். நீள்ன்றதும் ஒரே அர்த்தம் தான், நெடுங்கிறதும் ஒரே அர்த்தம் தான். சமானார்த்தகமாக இருக்கின்ற ரெண்டு விசேஷங்களை இடத்துல போட்டதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக இருந்துருக்கு. சாமான்யமா இருக்கக்கூடிய நாம பார்க்கிற அளவு நம்மளுடைய ஒரு கற்பனையில வரக்கூடிய தீர்க்கத்தை காட்டிலும் நீண்டதாக இருக்கிறத காட்டிலும் அதிதீர்க்கமாக இன்னும் நீண்டதாக இருக்குன்றத தெரியப்படுத்துறதுக்காக ஆழ்வார் இந்த நீள் நெடுங்கிற சப்தத்தை சாதிச்சிருக்கார். சிகரமாக களிரட்டதும், அது பார்த்தோம்னாக்கா அதுவே ஒரு சிகரம் மாதிரி இருந்துருக்கு. அது ஒரு களிர், சாதாரண யானை இல்ல, அது ரொம்ப ரொம்ப பெரிய களிராக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட பர்வத சிகரம் போல இருந்துருக்கிற அந்த களிர் அட்டதும், அட்டதும்னா நசிப்பித்ததும்னு அர்த்தம். அந்த கோலையா படத்தை குத்து விளக்கெரிய போட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன மஞ்சதயனத்தின் மேலேறி. எதேபி இது திருவாயூர்பாடியில நடந்த ஒரு விஷயம். ஆயர்பாடியில இருக்கிற சிறுமியர்கள்லாம் பெருமாளை மங்களாசாரத்தை பண்ணி எழுப்பிட்டு போறான்றது. ஆனா குத்து விளக்கெரிய போட்டுக்கால் கட்டில் மேல்னாக்க இவர் பட்டுருக்கிற கட்டிலுக்கு காலாக இருக்கிறது அந்த கோலையாமிடம்ன்ற யானையினுடைய 4 சந்தங்கள்னு சொல்லி வியாக்கியானம் பண்றேன். இப்படி எதுக்கு வியாக்கியானம்? இது வேற ஒரு காலம், வேற ஒரு காலம்னு அந்த காலத்தெல்லாம் பத்தி கிடையாது. இவாளுக்கு எல்லாம் அனுபவம் தானே. ஆண்டாள் நாச்சியாருடைய அனுபவத்துல வரச்சு சமுதாயமா மொத்த பேரும் வந்துருது. திருவிக்கிரமில இருந்து மொத்த பேரும் வந்துடுறதுனால இந்த கட்னானுபவம் முழுக்க மனசுல வச்சுன்னு இருக்கு. அதனுடைய பரிவாக்கமாக பாத்திரம் இது. இப்படி கட்டில் காலாக பண்ணின அப்படி அந்த களிர் அட்டதும் இவை போல்வனவும் பிறவும். இப்படிப்படியாக இருந்திருக்கிற, இதுக்கு சதிருஷமாக இருந்திருக்கிற எத்தனையோ விஷயங்கள் இங்க அங்க தனுர்பங்கம்னு உள்ள நுழையிலே முதல்லயே ஒரு வில்விழா மாதிரி ஒண்ணு பண்றாங்க. யார் இந்த வில்விழால இங்க ஊர்ல இருந்து கிராமத்துல இருந்து வர பசங்க அங்கங்க என்ன வேடிக்கை நடக்கிறதோ அங்கங்க நின்று பார்த்துட்டு போறாங்க. ஒரு இடத்துல வேடிக்கை பார்க்கச்சு இது வில்விழா நடக்கிறது, பெரிய வில்லு இருக்கு, இந்த வில்ல வளைச்சு யார் அவங்க ஏற்றி இது பண்றாளோ அவளுக்கு காசு கொடுக்கப்படும்னு ஏதோ ஒண்ணு போட்டிருக்கு. சரி, இவ என்ன பண்ற, கண்ணன் ஓடி போறான் அந்த வில்ல அங்க முறிச்சு விடுறேன். இதெல்லாம் இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ கண்ணனுடைய சேஷ்டிதங்கள் அதை எல்லாத்தையும் மனசுல நினைச்சுட்டு இது நினைச்சு புகர்கள் சோதிப்பிராந்தன் செய்கை நினைந்து, புகர்கள் சோதிப்பிராந்தன் செய்கை நினைந்துன்னு
எம்பெருமானோட புகர்னா தேஜஸ். அந்த தேஜஸோட இருந்துருக்கிறவ இங்க இருக்கிறவா மொத்த பேரும் இந்த பெரிய இது நடக்கிறது. அந்த தாமரன் வெட்டிகன் இவரோட யுத்தம் பண்ணி முடிச்சாங்க. முடிச்ச உடனே அங்க மேல இருக்கிறவெல்லாம் பார்த்துட்டே இருந்துருக்காங்க. பார்த்துட்டு இருக்குச்சே கண்ணன் நெத்தியில முத்து முத்தா வேர்வை. அந்த வேர்வைய பார்த்த உடனே அதுவே ஒரு பெரிய தேஜஸ் ஏற்பட்டிருக்கு பெருமானுக்கு. தந்திருஷ்டா சத்ருசந்தாரம் அரடீனாம் சுகாவகம் பகு ஹரிட்டா வைதேகி பர்த்தாரம் சரிடசுதேன்னு அந்த ராமனுடைய திருவேணியில அந்த பிரணங்கள்லாம் இருந்த அதுவே ராமன் ஒரு பெரிய தேஜஸை கொடுத்து ஒரு பிரகாசமா ஜாஜல்யமா சூரியன் மாதிரி பிரகாசிச்சேன்னு வால்மீகி பகவான் சொல்றாரு. இங்க இவர்களோட மல்யுத்தம் பண்ண பிற்பாடு கண்ணன் திருமுக மண்டலத்துல இருந்த வேர்வைகள் எல்லாம் பார்த்து இது ஒரு அந்நாதமான ஒரு தேஜஸ் வந்திருக்கேன்னு அந்த மதுராப்பட்டினத்துல இருக்கிற யுவதிகள்லாம் சந்தோஷப்படுறாளா. அந்த தேஜஸை பார்த்து சொல்லி சொல்றான். அவ சொல்லை அனுபவிப்பதற்காகவே ஏற்பட்ட ஒரு தேஜஸ். இத்தனை நாள் வரைக்கும் அவள்லாம் கண்ணனை பார்த்ததில்லை. அந்த கண்ணனை தேஜஸ் அனுபவிக்கும்படியாக இருந்திருக்கிற அந்த தேஜஸை சோதிப்பிரான் தன் செய்கை நினைந்து அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சோதிப்பிரானாக இருந்திருக்கிற ஸ்வப்பிரகாச சுத்த ஸ்வரூபமாக இருந்திருக்கிற அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோடு எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அவர்தான் பிரான். பிரான்னா உபகாரகன்னு அர்த்தம். எந்தெந்த இடத்துல பிரான்னு சப்தம் வருதோ அது உபகாரகன்னு அர்த்தம். அந்த எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களை புலம்பி என்றும் நினைத்து புலம்பி நாம மனத்தோட என்றதோட இல்லாமல் புலம்பின்னு வாய் திறந்த அல்லது துஷ்யந்திச்ச ரமந்திச்சான்னு சொல்றேன். அந்த யாரான ஒரு பகவத் அனுபவம் ஏற்பட்டதுன்னா தம் மனசுக்குள்ள மாத்திரம் வச்சுக்காமல் அதை எண்ணத்தோட இருந்தவளோட பரிமாறிக்கட்டே இவாளுக்கு துஷ்யந்தி சொல்றவாளுக்கு ஒரு சந்தோஷம் வருது, கேட்கிறவாளுக்கு ஒரு ரமந்தின்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம் வருது. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் நினைத்து புலம்பி தான் நினைக்கிறதோட இல்லாமல் தன்னுடைய அனுபவத்தை எல்லாருக்கும் வாய விட்டு சொல்லி இப்படி எல்லாம் கிருஷ்ணானுபவம் இருக்கு, கண்ணன் இப்படி பண்ணான்னு சொல்லி என்றும் நுகர வைகள் வைகப்பெற்றேன் என்றும் நுகர எல்லா சமயத்திலையும் அனுபவிக்கும்படியாக பண்ணி இந்த நுகர்வதுன்றது அனுபவத்தை சொல்றது. வைகள் வைகப்பற்றேன். இந்த காலம்ன்றது வைகல்ன்றது காலம். இந்த காலத்தை வைகப்பற்றேன்னா நெடுந்தாக பற்றேன்னு அர்த்தம். சந்தோஷம். சில சமயத்துல காலராத்திரியாக ஆயிடும். சில பேருக்கு சிம்மால வேண்டும் வியாதி எல்லாம் வருது. பாதராத்திரிக்கு மேல சிம்மால வேண்டதான் வரும். யாருமே வைத்தியாலாம் இருக்காது, போக முடியாத சன்னிவேசத்துலதான் வியாதி வரும். அவ எப்படா உதயமே டாக்டர் வந்து பார்க்க போறான்னு ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நீண்டே போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கால ராத்திரியா இல்லாத இந்த அனுபவம் முடிஞ்சு போயிட்டு போறதுங்கிற ஒரு எண்ணத்தினாலையும் இந்த அனுபவத்தினால எல்லா நாளையும் அந்த பகல் இரவுன்னு இல்லாமல் எல்லா நாளையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன வரப்போறது, எனக்கு நோவது எனக்கு ஏதான வியாதி வருமா, என்ன அனிஷ்டம்ன்றது என்கிட்ட வருமானா வரவே வராது. அனிஷ்டம் வந்த பிற்பாடுதானே அதனுடைய நிவர்த்தின்றது வரப்போறது. நான் இப்படி இருக்கச்ச எந்த அனிஷ்டமும் எனக்கு வராத என்று ஆழ்வார் சந்தோஷமாக இந்த கிருஷ்ணானுபவத்தை இந்த பாத்திரம் மூலமாக தெரிவிக்கிறார். நோவாக இறங்கிற்றும் வஞ்ச பெண்ணை சாவப்பால் உண்டதும் ஒரு சகடம் இறச்சாடியதும் தேவ கோலப்பிராந்தன் செய்கை நினைந்து மனம் குழைந்து மேவ காலங்கள் கூடினேன் எனக்கு இனி வேண்டுவதே. அனைத்து சொல்லியாச்சு. இஷ்ட பிராப்தி வேற எதனா ஓடுமா, இந்த லோகத்துல எதனா ஐஸ்வர்யம் ஓடுமா, இல்ல கைவல்யம் ஓடுமா, சொர்க்காதி அனுபவம் ஓடுமா, உனக்கு என்ன ஓடணும் அப்படின்னு இஷ்ட பிராப்திக்காக சில பேர் ஏங்குற வாய்க்காலோ
அந்த மாதிரி எதனா எந்த பிராப்திக்கோசம் நான் எங்க போறேன்னா அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. இந்த பகவத் அனுபவத்தை காட்டிலும் நான் என்ன போகணும்னு நான் எங்க போறேன் எனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்றத இந்த பாத்திரம் மூலமாக சாதிக்கிற நோவாக கண்ணனுக்கு தாமோதரன் ஒரு திருநாமம். அந்த தாமோதரனுடைய அந்த திருநாமமே ஏற்றதுக்கு யா தாமோதர இது நாமதான் சபாபீது சா தாமா கிலக்கண காரிணி பகுவான்னு தேவப்பெருமாளுடைய இடையில 3 வளை இருந்திருக்கான். அதுக்கு சொல்லச்சே அந்த தாமோதரனாக எழுந்தருளி இருக்கும் பொழுது யசோத பிராட்டி அந்த கண்ணனுடைய இடைய சுத்தி 3 காம்பு கட்டினது அந்த தழும்பு அப்படியே இருந்திருக்கு. அதுவே அலங்காரமா ஆயிடுச்சாம் பெருமாளுக்கு. கண்ணினன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். ஆகையால இவரான கட்டுண்டது, அவளால அவ கட்டி போடல, நான் தான் கட்டுண்டவனாக ஆகிறேன், கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு சொல்ற. அப்படிப்பட்ட அந்த தாமோதர விருத்தாந்தத்தை அனுபவிக்கிறார். அங்க நோவாய் நோவ ஆழ்வான் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தோம்னாக்க இந்த கட்டி போட்டுட்டான்னு சொன்ன உடனேயே 6 வருஷம் மூச்சை அடைஞ்சு இருந்தார் அப்படின்னு எல்லாம் ஒரு ஐதிஹ்யம் சொல்றோம். ஆழ்வார் திருவுள்ள பிரகாரத்துக்கு பார்த்தோம்னாக்க யசோத பிராட்டி கட்டினாலும் கூட அது பெருமாளுக்கு என்ன ஆயிட்டு இருக்குமோ அது கண்டிப்பா அது நோந்துதான் இருக்கும், வலிக்கதான் வலிஞ்சிருக்கோம்னு ஆழ்வாருடைய ஒரு திருவிழம் இருக்கு. தன்மைக்கு பட்சிய விஷயே விவரணோதி வீரியம்னு அதிமான சுத்தலத்துல ஆழ்வான் சாதிக்கிறார். எல்லாரும் தனக்கு யாரெல்லாம் கட்டுப்பட்டவர்களாக இருக்காளோ, வசியமாக இருக்கான்னு யாரெல்லாம் இருக்காளோ அவ விஷயத்துலதான் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறாங்க. தங்காத்துல ஒரு பையன் சாதுவா அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான்னாக்க அந்த பையனே தான் திருப்பி திருப்பி மிரட்டின்னு இருக்கும். எதிர கேட்கிற பையனா இருந்தாருனாக்க அப்ப என்ன பிராப்தேத்து சொடசே வருஷே புத்திரம் மித்ரபதாசரேன்னு சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லுவா. என்னடான்னா 16 வயசு குழந்தைகளுக்கு ஆயிடுச்சோம்னாக்கா, நம்ம பசங்களுக்கு ஆயிடுச்சோம்னாக்க புத்திரம் மித்ரபதாசரேத்துன்னா அவனை வெய்யெல்லாம் கூட இருக்கான். அவன் ஒரு நண்பனை எப்படி சொல்றமோ அந்த மாதிரி கட்டி கொடுத்துட்டு என்னப்பா பண்றியா அப்படின்னு கேட்டுதான் பண்ணுமா. அப்ப திருப்பி கேட்கிற பசங்களா இருந்ததுனாக்கா 16 வயசு ஆகுங்க 10 வயசு பசங்களை முதற்கொண்டு புத்திரம் மித்ரவதாசிரியத்துன்னு தான் பண்ணிட்டு இருப்பா. இவா ஒண்ணுமே கேட்காத குழந்தையா இருந்தாங்கனாக்கா, கொஞ்சம் சாட்சியனா இருந்தாங்கனாக்கா அவன் 50 வயசு ஆனவனையும் உனக்கு ஒன்னும் தெரியலையடா, முட்டாளா இருக்கிய அப்படின்னு வெய்யதான் வெய்வா. இப்படிதான் லோகத்துல ஒரு நியதி. யசோத பிராட்டி நினைச்சுட்டு இருக்கா கண்ணன் தனக்கு கட்டுப்பட்டவன்னு நினைச்சுட்டு இருக்கா. சரி, அவள் எண்ணத்தை நாம எண்ணத்துக்கு குறைக்கணும் அப்படின்றதுக்காக பெருமாள் வாய்மொழிட்டு இருந்துட்டாரான். சர்வோகி வசிய விஷயே விவரணோதி வீரியம்னு தனக்கு வசியமானவர்களிடத்துலதான் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறான்னு அது பார்த்த உடனே அவள் கட்டி போட்டா கூட அந்த தம்முடைய திருமேனியில கயிறு உறுத்தினா போல இருக்கிறதுனால நோவ என்கிறார். இந்த பெருமாளுடைய திருமேனியில இந்த கயிறு என்னதான் இருந்தாலும் கூட அது பலிக்கிறது. திருஷ்வா தாம கிரகண சட்டுலா மாதரம் ஜாதரோஷம் பாயா தீஷ பிரச்சலித பதா நாபகன் நதிஷ்டன்னு மித்யா கோபஹா சபதி நயனே மீளயன் விஸ்வகோப்தா. லோகம் மொத்தத்தையும் ரட்சணம் பண்றவர் அந்த கண்ணன் தான். இவர் மித்யா கோபகா, கோபரூபமாக ஒரு திருவாயூர்பாடியில இருக்கிறவனாக, ஒரு இடையனாக அவர் ஒரு வேஷம் தானே தவிர இது வேற ஒண்ணுமே இல்லை. இது ஒரு அபிநயம் தான் அவர் பண்ணிட்டு இருக்கு. அம்மா கயிறை எடுத்துட்டு வரச்சையே பயந்த மாதிரி நடிக்கிறான்.
ஹத்தும் கும்பே விலிகித கரஹா சுவாது ஐயங்க வீணம் திருஷ்வா தாம கிரகண சடுலா மாதரம் ஜாசரோஷாம். சுவாது ஐயங்க வீணம்னு சொல்லி, ஐயங்க வீணம்னாக்க இந்த பால் கடைஞ்சி தயிர் கடைஞ்சி வரக்கூடிய வஸ்து எல்லாமே ஐயங்க வீணம் தான். வெண்ணெய் நெய் எல்லாமே அந்த ஐயங்க வீண சப்தத்தினால சொல்லக்கூடியது. இந்த நேருக்கு நேர் அப்படியே மாட்டிக்கிற மாதிரி பண்ணிட்ட இவன் கையை விடுறான். அத நேர அந்த திருடு நிரூபணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை அவளும் பார்த்துட்டா, கயிறை தூக்கிட்டு வர்றா கட்டுறதுக்காக. தாயா ஈஷத் பிரச்சனதா நாபகச்சன் நதிஷ்டன்னு அப்படி ஒரு அடி வைக்கிற மாதிரி பயந்துட்டு ஓடி போடணுன்றதுக்கு ஒரு அடி வைக்கிற மாதிரி வைக்கிறாரு. நான் அபகச்சன்னு போகவும் இல்லை, நிக்கவும் இல்லையா. இப்படி பேந்த போய் சென்று நிக்கிறத பார்க்கவுமே ஓஹோ நம்ம பையன் பயந்து போயிட்டான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. யசோத பிராட்டி அவனை போட்டு கட்டிட்டாக்கா அது நோகதான நோகம். நோவாட்சி உரலோடாக்க இறங்கிற்றும் உரலோடு ஆர்க்க அப்படின்னா இழுத்து கட்டிட்டாங்க. வெறும கட்டல், அந்த இழுத்து கட்டிட்டா அப்படின்னு செய்ய தச்சாட்சிடாம் முதித நிர்தர நிர்தரணம்னு சொல்லி சொல்றாரு. இங்க திருவாயூர்பாடியில இருந்த பெண்கள்லாம் வந்து பாக்குறாங்க. பசங்கள்லாம் இப்படிதான் பண்ணும், குறும்பு பண்ணும், அந்த குழந்தைய போய் கட்டி போட்டுறதான்னு அவா கண்ணெல்லாம் ஜலம் கொட்டுறதா, அப்படியே அருவி மாதிரி ஜலம் கொட்டுறதுன்னு சொல்லி சொல்ற அதிமான ஸ்தலத்துல ஆழ்வாருக்கு இருக்காதான்னா இவளுக்கு கண்ணனுக்கு எவ்வளவு நோன்றது அவருக்கு தெரியாதான்னா அவர் திருவாக்குல அது உரலோடு இந்த உரலோடு ஆர்க்க இறங்கிற்றும். இந்த இறங்கினது ஒரு ஆர்த்தனாக இருந்திருக்கிறது. இரக்கம்ன்றது மானசமான ஒரு அதை வெளியில காண்பிச்சுக்க முடியாத மனசளவுல இருக்கக்கூடிய ஒரு நோய். இப்போ எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினால பிரம்மாண்டத்தையே எப்படி வேணா கரட்டி போடுற அளவு சக்தி படைத்தவன் அவன் போய் ஒரு சாதாரண ஒரு பெண்மணியால கட்டப்பட்டு உரலா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். இத நினைச்சு பாத்துக்கிறேடா. ஒரு பக்கத்துல வஞ்ச பெண்ணை சாவப்பால் உண்டதும் இந்த பாசுரங்கள் எல்லாம் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். இந்த பாசுரங்கள் எல்லாத்துலயுமே இந்த 2வது பாசுரத்துல வரைச்சே அந்த முதல் பாசுரத்துல சொல்லச்சு அரவில் பள்ளி பிராந்தன் மாய வினைகளையே எலற்றி அப்படின்னு சொல்லி சொல்ற. பொய்கை நாசம் காய்ந்ததுன்னு சொல்லி சொல்ற. அந்த காளியனை சம்ஹாரம் பண்ணது, காளியனுக்கு சிக்ஷை பண்ணது. அதே எம்பெருமான் அந்த ஜாத்தியில நாக ஜாத்தியிலேயே இருந்துட்டு இருக்கிற ஆதிசேஷன் மேல சயனிச்சுட்டு இருக்கிறதையும் சொல்லி சொல்ற. யானைக்கு வரைச்சு ஒரு யானைய தம்சம் பண்ண எம்பெருமான் இன்னொரு யானைக்கு அனுகிரகம் பண்ண எம்பெருமானாக எழுதல் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ ஒரு பெண் யாரு? யசோத பிராட்டி. யசோத பிராட்டிக்கு தான் வச்சனாக இருந்தா அந்த ஏகசம்பந்தி ஞானம் அபசம்பந்தி ஸ்மாரகம்னு சொல்றது. இந்த பெண்ணுன்ற முறையில நினைச்சு பாக்குறான் பூத்தனை ஞாபகம் வந்துட்டான். அந்த பூத்தன விஷயத்துல என்ன பண்ண அப்படின்னா வஞ்ச பெண்ணை சாவப்பால் உண்டதும் இது வஞ்ச பெண் மாதிரி வேஷத்தை தரிச்சுண்டு யசோத மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு பூத்தன வர. இப்ப இந்த மாதிரி வேஷத்தை தரிச்சுண்டு வந்த ஒரு பெண்ணு வஞ்சனை பண்ணணும்னே வந்த ஒரு பெண் அந்த பூதனையை சாவ அவள் சரீரத்திலிருந்து உயிர் போகும்படியாக பண்ணு. சூர்பனகைய 2 கட்டான மூக்கையும் காதையும் அரைச்சு விட்டு அணைச்சிட்டுதான் பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்திவிட்டான். அது பெருமாளுக்கு
அவதாரத்துல இப்படி ஒரு பெண்ணு அப்படியே விஷத்தினால பட்ட பரிபவம் போறோம். இவளுக்கு எதனா ஒரு சாதாரண பூ கறக்கிறதோ இல்ல காதறக்கிறதோ எதனா பண்ணி அனுப்பிச்சோம்னா இன்னும் என்னென்ன அனர்த்தம் வருமோ, வேண்டாம் வேண்டாம் இவளை மொத்தமே மாய்ச்சிடுவோம்னு தீர்மானம் பண்ணிட்டேரான் பெருமாள். ஆகையால வஞ்ச பண்ணை சாவப்பால் உண்டதும் அவள் கொடுத்த சன்னியத்தை பானம் பண்ணினதும் அப்படின்னா பெண்ணை சாவ பண்ணியதும் பாலை உண்டதும் அப்படின்னு ரெண்டும், இது ரெண்டுமே எம்பெருமானுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு சேஷ்டிதங்களாக இருக்கிறபடினால ஆழ்வாருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. அவ பூத்தனை யசோத பிராட்டி மாதிரி வேஷம் போட்டு வந்ததுனால யசோத பிராட்டியின் பெருமாள் எப்படி பவ்யனாக இருந்து அவளுடைய கட்டுக்கு உட்பட்டவனாக இருந்தாரோ அதே வேஷத்துல வந்திருக்கிற இவளுக்கும் ஒரு கால் பவ்யனா இருந்துட்டாக்கா என்ன பண்றதுன்னு விசாரம். ஆனா இவள் விஷயத்துல ஏன்னா அவள் நல்ல ஹிருதயத்தோட கண்ணனை நெருங்கிறா யசோத பிராட்டி, துர்ஹதயத்தோட இவள் நெருங்கிறா. இவளுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்கே அப்படின்றதுதான் அர்த்தம் இருக்கு. ஆகையால சாகவப்பானுண்டதும் ஒவ்வொரு சகடம் ஈரச்சாடியதும், ஊர் சகடம் அப்படின்னா ஊறுகின்ற சகடம். ஒரு சகடம் சாதாரணமா இருந்ததில்ல, இது கண்ணன் இருந்த இடத்தை தேடி வருது. சகடாசுரன் ஒரு அசுரனே சகட ரூபத்துல வந்தது. அந்த அவனை இந்த அசுர ஆவேசத்தினால தானே ஊர்ந்து வந்த அந்த சகடமானது ஈர அப்படின்னா அது முறியும்படியாக என்று சொல்ற. இது ரொம்ப சுவாரஸ்யமா நாராயணத்துல இந்த சகடாசுர வதத்தை பட்டத்திரி ரொம்ப சாதிக்கிற. இந்த குழந்தைக்கு கீழே விட்டுருக்கு, இங்க சகடம் வருது, வண்டி வருது. இந்த வண்டி மேல என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த வண்டி புரிஞ்சு போயிருக்கு, அதுதான் தெரியும். அங்கிருந்து நந்தகோபுரம் வர, யசோத பிராட்டி வர, எல்லாரும் வர. என்ன ஆச்சோ தெரியல, யார் என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னா மயாவிரட்டம் அங்க இருக்கிற குழந்தை எல்லாம் சொல்றதாம், விளையாடுற குழந்தைய பார்த்துக்கொள்ளான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய சின்ன குழந்தை, பெரிய குழந்தைகளா இருக்கிற சிறுவர்களை நீ பார்த்துட்டாரு, நான் போயிட்டு வரேன்னு பெரியவா விட்டு போவாள் இல்லையா. நான் பார்த்துட்டே இருந்தேன், இதுவும் தான் கண்ணன் தான் காலால உதைச்சான், பிஞ்சு காலால உதைச்சான், அந்த அப்படியே அந்த வண்டி முறிஞ்சு விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்றதுன்னு ரொம்ப அற்புதமாக பட்டத்திரி சொல்லியிருக்க. அந்த ரீதியில ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ற ஒவ்வொரு சகடம் இறச்சாடியதும் தேவ கோலப்பிராந்தன் செய்கை நினைந்து. அந்த கண்ணனை திருவாயூர்பாடியில இருந்துருக்கிற ஆயர்கள்ல ஒருத்தராக தான் எல்லாரும் நாம நினைச்சுட்டு இருந்துருக்கோம், எல்லாருமே எண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் கூட அவனுடைய சௌந்தரியத்தை பார்த்த உடனே தேவகோலம் இவன் தேவதையா என்று நினைக்கும்படியாக இருக்கானான். அப்படிப்பட்ட அந்த சௌந்தரியத்தை நினைச்சிட்டு தேவ கோலப்பிராந்தன் செய்கை நினைந்து அந்த கண்ணனுடைய லீலைகள் எல்லாம் நினைச்சிட்டு அனுசந்தானம் பண்ணிட்டு மனம் குழந்து என்னுடைய மனசு அப்படியே நீர் பண்டமாக ஆயிடுச்சு, அப்படியே திரவியமா ஆயிடுச்சு, அப்படியே உருகி போயிட்டான். அப்படி ஆதரிக்கச்சே இதனால என்ன பிரயோஜனம் என்னன்னா, காலங்கள் கூடினேன் எனக்கு இனி வேண்டுவதே, காலங்கள் சித்திக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பிறவியினுடைய ஒரு சித்தி ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மேல என்ன பகவத் அனுபவம் ஏற்படுறது, பகவத் கைங்கரியம் பண்ணும்படியாகவும் எம்பெருமானுடைய சேஷிதங்களை அனுசந்தானம் பண்ணும்படியாகவும் ஆய திறந்து சொல்லும்படியாகவும் ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க அதுக்கு மேல நாம விரும்புறது என்ன இருந்துருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஆகையால எனக்கு எதனா தேவையா இருந்தா தானே இஷ்ட பிராப்திக்கோசரம் எதனா பிரார்த்தனை பண்ணணும்.
எனக்கு இதுவே போறோம், இதுவே சமத்துவம், இது மீதி பேருக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்படி இருக்கட்டு நான் இன்னும் இது வேணும் அது வேணும் நான் கேட்பேனா? நான் எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு என்னை வேண்டுவது இனி வேண்டுவது எதுவும் எனக்கு இல்லை என்று ஆழ்வார் சாதிக்கிறார். நோவாய்ச்சியோரோடாக இறங்கேற்றும் வஞ்ச பெண்ணை சாவப்பாருண்டதும் ஒரு சகடம் இறச்சாடியதும் தேவக்கோல பிராந்தன் செய்கை நினைந்து மனம் குழைந்து மேவ காலங்கள் கூடினேன் எனக்கென் இனி வேண்டுவதே. வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் விங்கிருள்வாய் பூண்டன் தன்னை புலம்ப போய் அங்கோராய் குலம்புக்கதும் காண்டலின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் என்று நான் அலற்ற பெற்றேன் எனக்கென்னவிகளுள்ளதே. அடுத்த பாசுரம். இந்த 5வது பாசுரத்துல தனக்கு இதுவே எதனா துக்கம் இருக்குமா அப்படின்னாக்க, அந்த இகல்ன்றது துக்கம்ன்ற அர்த்தத்துல இகல்ன்ற சப்தத்துக்கு பிரயோகம். எனக்கு எந்த துக்கமும் வரப்போறதில்லை, நான் எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்க போறேன், எந்த விரோதமும் எனக்கு வரப்போறது. துக்கம் எப்போ வரப்போறது? விரோதினால்தான் வரப்போறதுன்னு இருக்கு. யாரான விரோதி இருந்தா அவன் என்ன பண்ணிடுவானோ இவன் என்ன பண்ணிடுவானோன்னு அந்த சிரமம் வரப்போறது. அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் இல்லை. எனக்கு யாரும் விரோதியே வரவும் போறதில்லை, அவ இருக்கவும் போறதில்லை அப்படின்னு சொல்ற இந்த பாசுரத்தினால வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் பிரபூத விருதரணகின்ன விஸ்வம்பரா பராப நயனக்ஷரா சமவதரிய லக்ஷ்மீதரம் நிராகிருதவதீதயே நிகமதௌத தீபஸ்ரீயா விபஸ்ரீ தவிகீதயா ஜெகதி கீதயாம் தந்தமஹமே. சுவாமி தேசிகன் தயாதேவியினுடைய பிரேரணையினால திருவேங்கடமுடையான் கிருஷ்ணனாக அவதாரம் பெற்ற விசேஷத்தை பத்தி சொல்ற. அப்போ கண்ணன் அவதாரமாகச்சு எதுக்காக? பிரபூத விபுதத்விஷ தரணகின்ன விஸ்வம்பரா தராபநயனச்சலா. விஸ்வம்பரான்னா பூமி பிராட்டி. பூமி பிராட்டி தன்னுடைய பாரம் தாங்க முடியாமல் இருந்திருக்காளாம். இப்படிப்பட்ட இவாளோட அதாவது இங்க இருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் எதிரியாக இருந்திருக்கிற இவாளை பார்த்து இவளுடைய தாங்க முடியாத இருந்திருக்கிற பூமி பிராட்டி பிரம்மாவை பார்த்து பிரார்த்தனை பண்றா. கௌர் பூத்வா அசுரமுகின்னு அழுதண்டே பிரார்த்தனை பண்றான். அப்ப அவளுக்காக எல்லா தேவர்களும் பெருமாளிடத்துல வந்து பிரார்த்தனை பண்றான், நீ வந்து அவதாரம் பண்ணணும் அப்படின்றது. வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வேண்டி தேவர் வேண்டி தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணி பெருமாள் அவதாரம் பண்றேன். தேவர்களுடைய பிரார்த்தனைக்காக பெருமாள் அவதாரம் பண்றது வாஸ்தவம் தான். கண்ணனாக அவதாரம் பண்ணது வந்து பிறந்ததும்னு சொல்லச்சு பிதரம் ரோச்சையா மாசன்னு சொல்லி தசரத சக்கரவர்த்திய தன்னுடைய தகப்பனாராக இருக்கணும்னு எப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாரோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் கண்ணன் வசுதேவரும் தேவகியும் தனக்கு தந்தையும் தாயுமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணலாம். அப்படி தானா வேண்டிண்டு வந்த ஒரு அவதாரம் இது. வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வேங்கிருள்வாய். இவர் வந்து பிறந்தது எப்போ? பாதராத்திரியில பிறந்திருக்க, அது அட்டமியில பிறந்திருக்கு. தேவர் பிறந்தது இருள்வாய், ஒரு பெரிய ஒரு இருட்டு. அந்த இருட்டுல ரொம்ப ரொம்ப வந்து அசக்கியமான ஒரு இருட்டு. அந்த சன்னிவேசத்துல இவர் பிறந்திருக்க. அப்போ பிறக்கச்சேயே பெருமாள் தன்னுடைய லட்சணங்கள்ல எதையும் குறைச்சிக்காத தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம்னு சொல்லி சங்ககதா ஆயுதங்கள் எல்லாவற்றையும் தரிச்சிருந்து பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கு.
அப்படி அவதாரம் பண்ணின அந்த எம்பெருமான் பூண்டன். அப்போ இவருக்கு என்ன ஆயிடுமோன்னு பிறந்தது எங்க காராகிரகத்துல சிறைச்சாலையில. அவ வசுதேவரும் தேவகியும் பயப்படுறாளாம். வீங்கிருள்வாய் பூண்டன் தன்னை உண்டு அன்று அன்னை, அன்றைய தினம் அன்னையாக இருந்திருக்கிற தேவகியானவள் அப்படின்னு அர்த்தம். அப்பதான் குழந்தைய பெற்றெடுத்தவள். ஆனா அவளுக்கு ஒரு பெரிய ஒரு விசாரம் வந்துடுத்து. என்ன புத்திர ஸ்நேகத்தினால அந்த கண்ணனை அப்படியே கட்டிண்டு அழறா. கண்ணா நீ இங்க பிறந்திருக்க, இங்க போய் நீ பிறந்திருக்கீங்க கேட்டு நான் 7 குழந்தைகளை விட்டேன். நானு 8ஆவதா ஒன்னையும் தூக்கி போயிட்டான்னாக்கா அவளுக்கு நேர்ந்த கதி உனக்கும் வந்துனாக்கா என்ன பண்றதான்? அம்மாக்கு தானே இந்த வேதனை தெரியும். இந்த குழந்தைய எப்படியும் விடுறதுக்கு மனசு வரல அவளுக்கு. இந்த குழந்தைய பிறந்த குழந்தைய அந்த தாய்மார் அந்த தேவகிக்கு ஒரு பெரிய துக்கம். என்னன்னா பெருமாள் தன்னுடைய சுபாவத்துல எதையும் குறைச்சிக்காமல் தான் பெருமாள்ன்றத தெரியப்படுத்திட்டு அவதாரம் பண்றேன். தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம்னு சொல்லி இந்த பஞ்சாயுதங்களோடையும் சிவத்சம் கௌஸ்துபம் முதலிய எம்பெருமானுக்கு உண்டான அடையாளங்கள் சின்னங்கள் எத்தனை உண்டோ அத்தனையோடையும் பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கேன். அத்தனையோடையும் அவதாரம் பண்ணச்சே அற்புதமான அந்த குழந்தையாகவும் இருக்கச்சே இவா 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உபசம்ஹர விஸ்வாத்மன்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய அந்த அதாவது பரம்பொருளாக இருக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரு சாதாரண குழந்தையாக அவனு சொல்லியிருக்க. குழந்தைய ஆயிட்ட உடனே இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய விசாரம் வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு 7 குழந்தைகள் இதுவரைக்கும் தோக்கடிச்சுட்டா, 7 குழந்தைகளும் திரும்பி வரல. கம்சன் பார்த்து ஒவ்வொரு குழந்தையும் அவன் வதம் பண்ணிட்டான். இந்த குழந்தைக்கு என்ன ஆக போறதோன்னு ஒரே பயம் பாவம். அதனால அந்த குழந்தைய கட்டிண்டு புலம்பர அழகா. இவ மாத்திரம் அழல, வசுதேவரும் சேர்ந்து அழகா புலம்ப போய் அங்கோர் ஆய்குலம் புக்கதும் வீங்கிருள்வாய் இருள்வாய். ஒரு நிபிடமான ஒரு இருட்டுல, அந்த அஷ்டமி எண்ணிக்கை பாதராத்திரியில ஒரு இருட்டுல அவர் அங்கோர் ஆய்குலம் புக்கதும். ஆய்குலம்னு திருவாயூர்பாடிக்கு வந்த ஒரு விஷயம். ஓர் அப்படின்னு சொல்ற, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரான ஓர்ன்றதுக்கு அத்விதீயமானதான அர்த்தம். அந்த மறைத்து வைத்து ரட்சிக்கும்படியாக ஒரு பெரிய பலமாக இருந்திருக்கிற ஆய்குலம் கோபகுலத்தை புக்கதும், அந்த கோபகுலத்தை அடைந்ததும் நினைத்ததும். இப்படி ஆய்காண்டலின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும். காண்டலின்றி அந்த கண்ணன் கம்சனுடைய கண்ணில் படாமல் வளர்ந்ததும், அந்த காண்டல் காண்கை அவ காணாததாக வளர்ந்தனாக இருந்தது. கம்சனை துஞ்ச நசிக்கும்படியாக இருந்ததும், கம்சவதம் பண்ணியது. இது எல்லாவற்றையும் நான் அலற்றப்பற்றேன். இது எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு நான் பார்த்தனால எனக்கென்ன விகல் உள்ளதே. இப்படி நான் இதையே நினைச்சுட்டு இருக்கிற எனக்கு என்ன விரோதம் வரப்போறது? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எனக்கு விரோதம் வர போறதுக்கு அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் சொல்றச்சு சுந்தரபா புஸ்தகத்துல ஆழ்வான் இந்த கிருஷ்ணாவதாரத்துல சொல்ற, ஹே சுந்தரேகதர ஜன்மனி கிருஷ்ண பாவே द्वे मातरौ च पितरौ च कुले अपि द्वे एकक्षणादनुगृहीतवतः फलं ते नीलाकुलेन सदृशी किल रुक्मणी. நீ கண்ணனாக அவதாரம் பண்ணச்சு எல்லாம் 2 ஆயிட்டோம். ஹே மாதரே, 2 அம்மா, தேவிக்கு ஒரு அம்மா, யசோத பிராட்டி அம்மா, 2 அப்பா, வசுதேவன் ஒரு அப்பா, இன்னொரு அப்பா நந்தகோபர் ஆயிடுச்சு,
ரெண்டு குலம், இங்க எது குலத்துல பிறந்தவராக இருந்தார், ஆயர் குலத்துல பிறந்தவராக இருந்தார். இதோட மாத்திரம் இல்ல, நப்பின்னை பிராட்டிக்கும் கேள்வனாக இருந்திருக்கேன், ருக்மணி பிராட்டிக்கும் கேள்வனாக இருந்திருக்கேன். எப்படி எல்லாம் ஒன்னு அனுபவிக்கிறதுன்னு தெரியலன்னு இது மொத்தம் இந்த ஆழ்வாருடைய சீசுக்தியிலிருந்து ஆழ்வாருடைய அனுபவம்னு தான் சொல்லணும். இப்படி ஈண்டு நான் அலற்ற பெற்றேன். இப்படி கிருஷ்ணாவதார வைபவத்தை நான் விசேஷமாக வாய் திறந்து சொல்லிட்டு இருக்கச்சு எனக்கு என்ன விகல் உள்ளது, இதுக்கு மேல எனக்கு விரோதம் பண்றதுக்கு யார் இருந்துருக்கா? யாருமே இருக்க போறது இல்ல. நான் சந்தோஷமாக நான் அந்த கண்ணனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ற. ஈகொள் கொள் புள்ளை பிளந்ததும் ஈமிலேறுகள் செற்றதும் உயிர்கள் சோலை கொருந்து பொருந்து சித்ததும் உட்பட மற்றும் பல அகல்கள் வையமளந்த மாயன் என் அப்பந்தன் மாயங்களே பகலிரா பரவ பெற்றேன் எனக்கென்ன மனப்பறிப்பே. எம்பெருமானுடைய திவ்ய சேஷிதங்கள், கண்ணனுடைய சேஷிதங்களை நாம் ராத்திரி பகல்னு இல்லாமல் எல்லா சமயத்திலையும் நான் இதையே நினைச்சுட்டு அனுசந்தானம் பண்ணிட்டு நான் இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்சே எனக்கு என்ன மனப்பறிப்பு வரப்போகிறது அப்படின்னா, ஏவும் இப்படிப்பட்ட மனப்பறிப்புன்னா மனசுனால ஏற்படக்கூடிய துக்கம். இது விரோதி. சில பேருக்கெல்லாம் துக்கம் வெளியில சொல்ல முடியாததாக இருந்துருக்கிறோம். அந்த மாதிரி சொல்ல முடியாத ஏதான பகிர்ந்து கொள்ள முடியாததான துக்கம் ஏதான உங்களுக்கு இருக்குமோ என்னமோ, வெளியில சொல்லிக்காத இருக்கிறோம் என்னமோன்னு ஒருத்தர் கேட்கிறாரா? அப்படியும் ஒன்றும் கிடையாது. சில சில விஷயங்கள்லாம் நாம சில தப்பு பண்ணுவோம். அந்த தப்பை அந்தரங்கம்னு யார் சொல்றமானோ அவள்கிட்ட கூட சொல்லிக்க முடியாத சில தப்பு இருக்கும். காசியில மணிகர்ணிகா காட்டுன்னு ஒரு காட்டு இருக்கு. அந்த மணிகர்ணிகா காட்டுல போய் இந்த அந்தரங்கமா சில தப்புகளை நாம பண்ணிட்டோமானாக்கா அதை போய் அந்த கங்கா தேவி அவதான் மாதாவா இருக்கா, அம்மாவிட்ட தான் சொல்ல முடியும். அவள்கிட்ட போய் சொன்னா அந்த பாப்பெல்லாம் போயிடுமா அப்படின்னா, அந்த மாதிரி சில சமயங்கள்லாம் நம்ம மனசுல இருக்கிற கஷ்டம் அசலானாலும் கூட புரிஞ்சுக்க முடியாத கஷ்டங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தானே ஆழ்வாருக்கு கஷ்டம் இருக்கோ என்னமோ அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை, நான் முக்கியமா இருக்கேன், நன்னா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, ஈகல்கள் புள்ளை குழந்தும் இவிலேறுகள் சென்றதும். இகல்னா விரோதம். இந்த கம்சனுடைய பிரேரணத்தினால கண்ணனிடத்துல விரோதத்தோட இருந்துருக்கிற, யுத்தம் பண்ணணும்னு சண்டை போடணும்னே வந்ததாக இருந்துருக்கிற புல் ஒரு பக்ஷி, அந்த கொக்கு பகாசுரன். அந்த பகாசுரனை பிளந்ததும் அதை கீழ்ச்சி போட்டேன்னு சொல்றாரு. அதான் ஒரு சுவாரஸ்யம். அது மூக்க பிடிச்சிட்டு இப்படி கீழ்ச்சி போட்டேறாங்க. அது சுவாமி தேசிகன் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றேன். அந்த பகாசுரம் வதம் பண்ண பிற்பாடு அந்த இறகுகள்லாம் அங்கங்க சிதறி இருக்கும். வெள்ள விளையல்னு இருக்க கொக்கு, அந்த கொக்கனுடைய இறகுகள்லாம் சிதறி இருக்காங்க. கூட வந்த சோழர்கள் எல்லாம் அந்த கொக்கனுடைய இறகு மொத்தத்தையும் சேகரிச்சுட்டு அவத்து வாசல் ஒரு பஜம் மாதிரி கட்டிட்டாங்க. யாரும் கண்ணனுக்கு சமானம் யாரும் கிடையாது அப்படின்னு யாரெல்லாம் விதயத்துல அற்புதமா சாதிக்கிற பகாசுர வதத்தை. ஈகல்கள் புள்ளை பிளந்ததும் இவிலேறுகள் செற்றதும். இன்னைக்குதான் என்னமோ பிரமாதமா சொல்லிட்டு இருக்கா. இது தமிழ் பண்பாடு, இந்த மாடு அடக்கிறதெல்லாம் இது பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்னிலேருந்து வந்ததில்லை, என்னைக்கோ கண்ணன் காலத்திலேயே இருந்தது. இமில் ஏறுகள் அப்படின்னா, இந்த இமில்னத்துக்கு இந்த மாடுக்கு மேல ஒரு இதுவா இருக்கும், உயரமா ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். அது அதனுடைய மாட்டினுடைய பலத்தை காண்பிக்கிறது. இந்த மாடுன்றது காட்டில அந்த காளையினுடைய பலத்தை காண்பிக்கிறது. அது போல ஏறுகள் 1 2 இல்ல 7 எருதுகள். அந்த 7 எருதுகளையும் அடக்கினவர் உயிர்கள் சோலை குறுந்தொசித்ததும் உட்பட மற்றும் பல. குந்த விரக்ஷத்தை உசித்தது, முறித்தது, அத்தியந்தம் தழிந்திருக்கிற அந்த குந்த விரக்ஷத்தை
முறித்தது உட்பட மற்றும் பல இப்படிப்பட்டதாக கண்ணனுடைய சேட்டிதங்களை அகல்கள் வையமளந்த மாயன் என்ன பந்தன் மாயங்களே. அகல்கள்னு விஸ்தாரமாக இருந்திருக்கிற வைய பூமியை அளந்த திரிவிக்கிரமனாக அவதாரம் பண்ணின மாயன் ஆச்சரிய பூதனான என்னப்பன் அவனை தான் கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்க. இப்படிப்பட்ட அந்த கண்ணனுடைய சரித்திரங்களை மாயங்களை பகலிரா பரவ பற்றேன். ராத்திரி பகல் என்றெல்லாம் சாதாரணமா ராத்திரி பகல் வந்து போகத்துக்காக அவ ஏற்படுத்தின்ற ஒரு சமயம். பகல் வேலை சாப்பிட்றது சொல்றது ராத்திரி வேலை தூங்கறதுக்கு இப்படி எல்லாம் ஏற்படுத்தின்ற ஒரு சமயம். அந்த சமயம்ன்றது இல்லாதபடி பகவத் அனுபவத்துக்காக நான் அதை மாத்திண்டு பகல் இரான்னு சொல்லக்கூடிய திவானத்தம் நான் வந்து அந்த எல்லா காலத்திலையும் எம்பெருமானங்கே அனுபவிச்சுட்டு இருக்கிறபடினால என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலம்ன்றது பகவத் சேவைக்காக ஏற்பட்டது. ராத்திரின்னா பரியங்கத்துல பெருமாளை சேவிக்கலாம், காத்தால அப்படின்னா விஸ்வரூபத்துல பெருமாளை சேவிக்கலாம். இப்படி ஒவ்வொன்னையும் நினைச்சிட்டு நாம் வந்து பெருமாளை சேவிக்கிற விஷயத்துல கண்ணன் விஷயத்துல நாம் மாத்திட்டு போனதுனால அந்த பகல் இரவு என்கிற காலம் கூட சத்தை பெற்றது. என்னால என்னுடைய பகவத் அனுபவத்தினால சத்தை பெற்றதாக இருக்கு. பகல் ஈரா பரவ பெற்றேன். அப்படி நான் அனுபவிக்கச்சே எனக்கு என்ன ஒரு மானச வரத்துக்கு என்ன பிரசக்தி இருந்துருக்கு. எனக்கு ஒண்ணும் மனப்பறிப்புன்றது வரத்துக்கு ஒரு பிரசக்தியும் இல்லையே. நான் சந்தோஷமா இருந்துருக்கேன், குதூகலமா இருந்துருக்கேன், கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு நிலை இது எனக்கு இந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது அந்த கிருஷ்ணானுபவம் தான். அதுவே மேல மேல இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற ஆழ்வாருக்கு மாத்திரம் இல்ல, நமக்கும் அந்த கிருஷ்ணானுபவம்ன்றது நிச்சயம் சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைய தினத்துல உபன்யாசத்துல சொன்ன விற்த்தாந்தங்கள்ல எதுவுமே புது விற்த்தாந்தம் இல்லை. எல்லாருக்கும் எல்லா கதையும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதாக நித்தியம் போய் பெருமாளை சேவிச்சிருந்ததா கூட அப்பப்போ புதுசா பெருமாளை சேவிக்கிற மாதிரி இன்னைக்கு நாம பண்ற கிருஷ்ணானுபவத்தை நினைச்சு பார்த்தோம்னா இது புதுசாதான் நமக்கு தோன்றது, நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. இப்படி கண்ணன் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கான். அந்த கண்ணனை நினைச்சுட்டு நாம எல்லாரும் எல்லா சமயத்திலையும் சந்தோஷமா இருக்கணும்னு அந்த கண்ணனையே பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக்கு.